கண்டிப்பா இது எல்லாமே சாப்பிடவே கூடாது. ஸோ அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், வாயு தொந்தரவு இருக்கிறவங்க இந்த உணவுகள சாப்பிடாதீங்க அப்டின்னா, என்னென்ன உணவுகள்னு சொல்றேன். கண்டிப்பாக புளி சேர்த்து சாப்பிடக்கூடாது. தக்காளி சேர்த்துக்கோங்க. வேற புளிப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள சேர்த்துக்கலாம். ஆனா புளி ஸோ அதிகமா புளி சேர்க்கும்போது, நான் சாம்பார் சாப்பிடணும், ரசம் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்? அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எப்படி சாப்பிடணுன்றது தெரியும். புளி அவாய்ட் பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும். நமக்கு க்யூர் ஆகணும்னா இத செய்து தான் ஆகணும். ஸோ புளி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்த விஷயம் அதிகமான காரத்தன்மை. ஸோ அது கிரீன் சில்லிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பச்சை மிளகாய் அத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். அசைவ உணவுகள கொஞ்ச நாளைக்கு 2 வாரமாவது நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டு, எண்ணெய் சார்ந்த உணவுகள் அதிகமா எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணுது. சமோசா சாப்பிடுறேன், பஜ்ஜி சாப்பிடுறேன், ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரியான உணவுகள். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா, ஒன்ஸ் ஃப்ரோசன் டயட் தான். என்னைக்கோ செய்து, எங்கேயோ செய்து அது பேக் பண்ணி ரெடிமேடா நமக்கு வந்துரும். ஸோ கடைகள்ல அப்படியே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. மாத கணக்குல இருக்கும். நீங்க ஆர்டர் பண்ணும்போது அப்போ மட்டும் அந்த 2 பீஸோ 3 பீஸோ எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணி சூடா கொண்டு வந்து உங்க டேபிள்ல வச்சுருவாங்க. அதுக்கான சைட் டிஷ்லாம் நெறைய வைக்கும்போது அத தொட்டு தொட்டு நீங்க சில்லி சாஸ் சாப்பிடுவீங்க, டொமேட்டோ சாஸ் சாப்பிடுவீங்க. அதெல்லாம் சாப்பிட சாப்பிட வயிறு கண்டிப்பாக அது டைஜஷன் பண்ணாது. அது எல்லாமே நமக்கு அசிடிட்டியா தான் கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான உணவுகள கண்டிப்பா தவிர்த்துக்கோங்க.